ஊருக்கே வறுவல் மசாலா கொடுப்போங்க. ஆனால் பொண்ணு கொடுக்க மறந்துடுவோம். அதனால் வெறும் தனி மிளகாத்தூள் உப்பு போட்டு தான் பெசரி வச்சுருக்கேன் வறுவலுக்கு. இந்த போன்லெஸ் பீஸ் எதுக்காகனா கோலா உருண்டைக்குங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை உப்பாக போட்டு பெசரி உடனே இட்லி தட்டில் ஒரு 5 நிமிஷம் போதுங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோலை மட்டும் லைட்டாக உரித்து எடுத்துருங்க, தேவையில்லை. அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. முள் இருக்காமல் பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கொஞ்சமாக நைஸாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பைண்டிங்க்கு பொட்டுக்கடலை மாவு கட்டாயம் நல்லா நைஸாக அரைச்சி போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. காரத்துக்கு தேவைன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா தட்டி சாப்பிடும்போது இந்த மாதிரி தோசைக்கல்ல ஷாலோ ஃப்ரையாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இல்லை சதன்னு எடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி முருவலாக விட்டு எடுத்தாலும் சரி, சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதையே குட்டி குட்டி உருண்டையாக போட்டு எதுலேயும் டிப் பண்ண வேணாம், அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. உடையாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். எண்ணெய்லாம் குடிக்காதுங்க.